அப்பா வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். அவர்கிட்ட இருந்து ரொம்ப எஃபெக்ஷன் வராது. அப்பப்போ திடீர்னு விளையாடுவார், திடீர்னு சீரியஸாக இருப்பார், திடீர்னு அடி வாங்குவேன். ஏன் அடி வாங்குவீங்க? அது நோட்டில நம்ம சின்ன வயசுலேருந்து நோட்டி தான். அடி தாறுமாறாக அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்பா வந்து மெக்கானிக்காக இருந்தார். அவர் விதவிதமாக காடி எடுத்து வருவார். சின்ன வயசில் ஜீப்லலாம் சின்ன வயசு அந்த என்னை கொஞ்சம் மாற்றி அந்த ரேஞ்சில் மெரினா சவுத் இன்னும் அந்த டாலஸ்ட் அந்த ஹைவே மெரினா சவுத் அந்த மெரினா ஹைவே. ஸோ நான் நின்றுட்டு வருவேன் ஜீப்பில், அம்மா பிடிச்சிருப்பாங்க, அப்பா விட்டு வருவேன். அவர் ஆசை சூர்யா, அப்போ ஜோதிகா, அப்போ நான் பிபி கத்திட்டு வருவேன். நீங்கள் தேவ் தேவ். அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். வீட்டில் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் பிளாக் கீழே அந்த காப்பாக்கு இருக்கும், அங்கே கடைசியாக என்ன பாய் சொல்லிட்டு கிளம்புனேன். நான் கதறிட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன். அப்பா போகாதீங்கன்னு. அப்பா போன பிறகு கான்டாக்ட் இல்லை, ரொம்ப வருஷம் கான்டாக்ட் இல்லை. ஏன்னா அப்பா மலேசியா போயிட்டார், வேலை கல்யாணம் பண்ணிட்டார். சிங்கப்பூரில் தான் வேலை செஞ்சுருந்தார். பட் திடீர்னு எங்கேயாவது பார்ப்போம், எப்பா அப்படி சொல்லி போவேன், அப்போ அது ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் நான் கோத்துரு பண்ணேன். இறந்தால் தான் அந்த லாஸ் இல்லை, இருக்கும் போதே ஐ ஃபெல்ட் த லாஸ் யூனோ. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து வேண்டாம் ஆர்மி போகும்போது பேரண்ட்ஸ் வர சொன்னபோது அப்பா வந்தார். ஹி ஃபாலோட் மீ. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அப்பா பார்க்குறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ஸ்மோக்கிங் ஆல்சோ, ஐ வாஸ் அ ஸ்மோக்கர். ஸோ என்லீஸ் பண்ணும்போது பேக்கு திறக்கும்போது ஜிப்பு வரல, என்னமோ அப்பா ஹெல்ப் பண்ணார். திறக்க டப்பு டப்புன்னு சிகரெட் விழுந்துச்சு. எத்தனை? ஒரு ஃபியூ பேக்ஸ் விழுந்துச்சு சிகரெட். என்லீஸ் பண்ணுற அன்னைக்கு டப்பு டப்பு விழுந்தோன்னு அப்பா பார்க்குறேன். அப்பா என்னை பார்த்துட்டு அவர் கையால் அதெல்லாம் எடுத்து என் பேக்கில் திருப்பி வச்சு ஜிப் பண்ணார். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு வர மாதிரி, ஐயோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறாரே, இந்த ஒரு இமேஜ்லையா பார்க்கணும், சிகரெட்டும் கையுமாகவா பார்க்க வேண்டும். அவன் ஒன்றுமே கேட்கல, எடுத்தார், பேக்கில் வச்சார், ஜிப் பண்ணிட்டு கொடுத்துட்டாரு. எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அப்படி தோலில் தொட்டு. இப்போ நான் செஷான்ட்ட எப்படி பேசுகிறேன், விளாட்றேன் அவன் கூட, லைக் நான் அப்பா கூட அந்த பாண்ட் நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு அப்பா பிள்ளைங்க படம்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப எஃபெக்டட் ஆகிரும். ஏன்னா நான் அதெல்லாம் கோத்ரூ பண்ணலையே, அப்பா கூட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசலையே, பழகலையேன்னு இருக்கும். ஒரு பெரிய ரிக்ரெட் என்னென்னா, இந்த கடைசி இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இப்போ அவர் திருப்பி வேலை கேட்குறதுக்காக வராரு போகிறாரு, அவ்வளோ இத்தனை வருஷம் பார்க்கல பேசல, ரொம்ப லைக் இப்போ இந்த காரியத்துக்காக வர மாதிரி சும்மா ஒரு மாதிரி சுப்பிட்டாக, நான் ஒரு சுப்பிட்டாக வந்து ஒரு மாதிரி கோவமாக அந்த ஈகோ எதுக்கு இருந்துச்சு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் பார்த்ததெல்லாம் அவனை மிக்யூஸ் பண்ணுறதா தான் பார்த்தேன் தவிர, அவர் லாஸ்ட் மூமெண்ட் என் கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்கிற அதில் அந்த ரியலைசேஷனை படல. அது ஒண்டி தான் எனக்கு இப்போ வரைக்கும் ரிக்ரெட் இருக்குது. பட் என் அப்பா கெட்ட அப்பா நான் சொல்கிறேன், அவர் நல்ல அப்பா. அவங்க 2 பேருக்கும் உள்ள ப்ராப்ளம்ல நான் மாட்டிட்டேன், அவ்வளோதான்.